Hey guys, welcome back. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனோட சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் க்ளோயிட்டிங்கோட 14 days சேலஞ்ச் ஃபாலோ பண்ணி 2 inches லாஸ் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், 2 weeksல 2 inches எங்களை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை. அலாங் வித் த ஒர்க் அவுட் ஐ ஃபாலோட ஸ்ட்ரிக்ட் டயட். ஸோ நீங்களும் டயட்டையும் ஒர்க் அவுட்டையும் சேர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும், இல்லை அதை விட பெட்டராக கூட ரிசல்ட்ஸ் கிடைக்கலாம். டயட்ன உடனே 14 daysமே ஒரே மாதிரியான ரெசிபீஸை என்னால் சாப்பிட முடியாது. ஸோ நம்ம சவுத் இந்தியன் கிச்சனில் நார்மலாக அவைலபிளாக இருக்கிற ஐட்டம்ஸில் எது ப்ரோட்டீன் ரிச்னு பார்த்து அதை டயட்டுக்கு சேர்த்துக்கிட்டேன். அந்த ரெசிபீஸை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரெசிபீஸை சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் ப்ரோட்டீன் ரிச், அதை எவ்வளோ எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் ரிச் ஏன்னா ரிசர்ச்சில் சொல்கிறாங்க, நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரோட்டீன் ரிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே கலோரிஸ் கம்மியாக தான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு. நெக்ஸ்ட், எவ்வளோ சாப்பிடணும். நான் 2 தோசானா 2 மீடியம் சைஸ் தோசா சாப்பிடுவேன். அதுவே சாலட்னா ஒரு 80% என்னோட ஸ்டொமக் ஃபில் ஆகிற அளவு சாலட் சாப்பிடுவேன். இந்த வீடியோவில் நான் ஒரு 5 ப்ரோட்டீன் ரிச் ரெசிபீஸோட மேக்கிங் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் நிறைய ரெசிபீஸ் சொல்கிறேன். வாங்க ரெசிபீஸை பார்த்துருவோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.